வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ என்னன்னாக்கா, தகவல் ஆணையம், அது ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட தகவல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் போட போறோம். அந்த கடிதத்துக்கு பேர் என்னன்னாக்கா, நினைவூட்டல் கடிதம். ஏன் இந்த நினைவூட்டல் கடிதம் தகவல் ஆணையத்துக்கு ஏன் போடுறோம்னாக்கா, ஏன்னா நம்ம போட்ட ஒரு லெட்டர் வந்து தகவல் ஆணையத்தில் போயும் 5 மாதமாக எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு கேஸ் நம்பர் எதுவுமே நம்மளுக்கு இன்னும் அனுபவம் இல்லை, எந்த இதுவும் பண்ணல. இதனால் நான் வந்து என்ன பண்ணேன், தகவல் ஆணையத்துக்கு ஃபோன் நம்பர் மூலிமா எடுத்து ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி நான் வந்து தகவல் ஆணையத்துக்கு வந்து மனு செஞ்சுருந்தேன். அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, கேஸ் நம்பரும் எனக்கு வரல. அதனால் அந்த மனுவோட இது என்னான்னு கேட்டேன். டேட் சொன்னேன், இந்த டேட்டில் போட்டிருந்தேன் அப்படின்னு. அக்ளைன்மெண்ட் கார்டு இருக்குது என் கையில், போஸ்டல் அமைச்ச ரசீப்டும் இருக்குது. அப்படின்னும் போது அவங்க வந்து ரொம்ப ஒரு அலட்சியமாக தகவல் ஆணையத்துலேருந்து பதில் சொன்னாங்க. அது அங்கே ஒர்க் பண்ணுற ஊழியர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இன்னொரு முறை லெட்ரு போடுங்க. என்ன இன்னொரு முறை லெட்ரு போடுங்க என்னன்னாக்கா, நீங்கள் முதல்ல அந்த ஃபார்மெட் கரெக்டாக பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன ஃபார்மெட்டுங்க? இப்போ வந்து தகவல் ஆணையத்தில் நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் தான் ஃபில் பண்ணி அனுப்பணும். இப்போ அந்த மாதிரி மாறிச்சு. நான் அந்த மாதிரி தான் சார் அனுப்பினேன் அப்படின்னு. இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை திருப்பி ஏற்கனவே அனுப்பிச்ச மனு வந்து திருப்பி ஒரு முறை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஏன் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. அதனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெட்ரு தகவல் ஆணையத்துக்கு நினைவூட்டு கடிதம்னு சொல்லிட்டு இப்போ அனுப்புகிறேன். அதுக்கு தான் அந்த ஃபார்மெட்டெல்லாம் எடுத்து டைப் பண்ணி இப்போ பாருங்கள், நினைவூட்டல் கடிதம்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்ன நான் வந்து சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அனுப்புனர் பெறுநர், அது இப்போ என்னோடய பேர், இவங்களோட அட்ரஸ் தான். இது முதல்ல ஏன் இவ்வளோ நாள் இந்த தகவல் ஆணையத்துக்கு இப்போ நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம் ஒரு ஆர்டிஐ, அது ஏன் இவ்வளோ நாள் ஆகுதுன்னு தகவல் ஆணையத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். இது இப்போ நம்மள மாதிரி பொதுமக்கள், அதாவது நம்ம அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஆர்டிஐ போடுறோம், தகவல் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இதுலேயும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன். முதல்ல வந்து ஏன் இந்த ஆர்டிஐ நான் போடுறேன்னாக்கா, பட்டா சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கோசம் தான் இந்த ஆர்டிஐ போட்டேன். அந்த பட்டா என்னன்னாக்கா, நம்ம நத்தமனை பட்டான்னு சொல்லுவாங்க. அந்த நத்தமனை பட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ஆன்லைனில் ஏற்றணும் அப்படி. ஏன்னா அதெல்லாம் மேனலாக இருக்கும். மற்ற பட்டாலாம் ஆன்லைனில் இருந்தது, நத்தம் மட்டும் ஆன்லைன் இல்லாததுனால மேனலாக இருந்ததுனால அதுவும் கவர்மெண்ட் வந்து ஆன்லைனில் ஏற்றுருங்க அப்படின்ற மாதிரி அறிக்கை சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டா வந்து எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு. அதாவது நத்தமனை பட்டா. அப்போ என் பேரில் இருக்கிற மேனல் பட்டா வந்து நத்தம் செக் பண்ணி பார்த்தா அதில் வரல, வேற ஒரு பேர் இருக்குது. என் பேரும் இல்லை, எனக்கு முன்னாடி வாங்கினோம் பாருங்க, அது எங்கள் தாத்தா பேர், அவர் பேரும் இல்லை. அப்போ தான் வேற ஒரு பேரில் இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு விஓகையில் போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நத்தமனை இது பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னே நத்தமனை பட்டாக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. நம்ம வந்து மனு தான் செய்யணும். ஒன்று விஓகையில் கொடுக்கணும், இல்லை தாசில்தார்கள் எப்பவுமே நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் ஜெராக்ஸ் கொடுத்து தான் பண்ண முடியும். அப்போ ஆன்லைனில் நான் பண்ணிட்டேன். ஆன்லைனில் பண்ணிட்டு பிறகு எனக்கு 2 நாளில் ஃபோன் வருது. எங்கள் விஓகையிலேருந்தும் சிப்பந்திகளும் ஃபோன் வருது. போயிட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு பிறகு அவங்க ஒரு மாதிரி மழப்பலான பதில் சொன்னாங்க. அது இல்லாமல் டாக்குமெண்ட்டு கேட்டாங்க. டாக்குமெண்ட்டு கொடுத்தேன், என்னோடய டாக்குமெண்ட்டு கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது வந்து கவர்மெண்டால், நத்தமனை வந்து கவர்மெண்டால் கொடுக்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கிடையாது, ஒன்லி வந்து மேனுவலாக ஒரு இது கொடுப்பாங்க, அந்த சீட்டு இதோ இருக்குது அப்படின்னு. இல்லை அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் இருக்குண்ணா. ஐயா, எனக்கு தெரிஞ்சவங்களே எனக்கு தெரியல, முடிஞ்சால் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை நான் ஒன்று பைசா கூட காட்டுறேன், காஃபி ஆஃப் டாக்குமெண்ட்டாக கொடுங்க, இல்லை எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறேன், அப்படி ஒன்று இருந்தா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க லாஸ்ட்டாக சுற்றி முற்றி வந்து அமௌண்ட்டுக்கு வந்து நின்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னாலலாம் அது தர முடியாது, இது என் பூர்வீக இடம் வேறு, எங்கள் தாத்தா பேர்லேருந்து நான் வாங்கினேன், நான் எதுக்கு வந்து துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சின்ன வாக்குவாதம் ஆகி போச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஆர்டிஐ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பட்டா இது பண்ணதுக்கு அது நிகாரிச்சு இப்போ அதை இது பண்ணீங்களா, ரிஜெக்ட் பண்ணிங்களா, என்ன அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா விஓகைலேருந்து மெசேஜ் வருது, உங்களது வந்து இதாகி போச்சு, அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு விஓகைலேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வச்சு. பரவாயில்ல, நம்ம விஓகையில் பேசுறதுனால நம்மளுக்கு மெசேஜ், ஏன்னா நமக்கு நியாயம் இருக்கிறதுனால போட்டார் போகுது. நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு வரேன், ரிஜெக்ட்னு வருது. எங்கன்னா ஆர்ஐகள், அது தாசில்தார் ஆர்ஐகள்னு ரிஜெக்ட்னு வருது. என்னடா இது, விஓ வந்து கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு, அங்கேருந்து ரிஜெக்ட்னு வருது சொல்லிவிட்டு சரி நம்ம ஒரு ஆர்டிஐ போட்டலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஆர்டிஐ போடுறேன். அந்த ஆர்டிஐ எப்போ போடுறோன்னாக்கா,
முதல்ல வந்து எனது முதல் விண்ணப்பம் பிரிவு 6/1 தேதி வந்து 4ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 அந்த ஆர்டிஐ இது வந்து நான் போடுறேன். போட்டுட்டு வெயிட் பண்ணுறேன். திருப்பியும் எந்த பதிலும் வரல. அதுக்கு திருப்பியும் 19/1 அதில் வந்து போடுறேன். 30/4/2025 அன்றைக்கு வந்து திருப்பியும் மேல்முறையீடு போடுறேன். அதுக்கும் எந்த பதிலும் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் ஆணையத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு தகவல் ஆணையத்துக்கு இது எல்லா காப்பி வச்சு அனுப்புகிறேன். 22/8/2025 வந்து தகவல் ஆணையத்துக்கு நான் மனு செய்கிறேன். மனு செஞ்ச பிறகு அங்கேருந்தும் எந்த பதிலும் வரலை. இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம தகவல் ஆணையத்துக்கு நினைவூட்டல் கடிதம் இப்போ மீண்டும் நான் வந்து அனுப்புகிறேன். இப்போ நான் தகவல் ஆணையத்துக்கு லெட்டர் போட்டு 5 மாதம் ஆகுது. 5 மாதமும் எந்த கேஸ் நம்பரும் வரலை. அதனால் இப்போ வந்து திருப்பியும் வந்து நம்ம எல்லா காப்பியும் வச்சு ஏற்கனவே அக்ளைன்மெண்ட் கார்டு இதெல்லாம் இருந்தது பாருங்கள், இதெல்லாம் வச்சு இப்போ தகவல் ஆணையத்துக்கு லெட்டர் போட்டிருக்கேன். லெட்டரோட ஒரு சின்ன ஃபார்மட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதான் பார்வையில் மட்டும், மீதி பேர் அட்ரஸ் இதெல்லாம் இல்லை, பார்வை மட்டும். அதாவது எனது முதல் விண்ணப்பம் பிரிவு 6/1 தேதி 4/3/2025. ரெண்டாவது மேல்முறையீடு பிரிவு 19/1 தேதி 30/4/2025. இரண்டாம் மேல்முறையீடு தகவல் ஆணையத்துக்கு அனுப்பிய தேதி 22/8/2025. இந்த தேதியில் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ வந்து வணக்கம், மேலே குறிப்பிட்ட தேதியில் பார்வை மற்றும் 1 மற்றும் 2 அதிகாரிகளும் தகவல் கோரி விண்ணப்பித்திருந்தேன். அதற்கு பதில் கிடைக்காததால் காரணத்தினால் கடந்த 22/8/2025 அன்று தங்களுக்கு மேலான தகவல்களை ஆணையத்திலிருந்து உறுதி ஆவணங்களுடன் 2ஆம் மேல்முறையீடு செய்திருந்தேன். அந்த மனு தங்களுக்கு வந்து சேர்ந்ததாக ஒப்புகை அட்டை அக்ளைன்மெண்ட் கார்டு என்னிடம் உள்ளது. இது குறித்து நான் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டபோது அங்கு இருந்து அலுவலர் மிகவும் அலட்சியமாக முறையில் மனுவை மீண்டும் ஒரு முறை அனுப்புங்கள் என்று பதில் கூறினார். உரிய ஒப்புகை சீட்டு இருந்தும் பல மாதங்கள் எனது மனுவின் நிலை குறித்து சரியான பதில் அளிக்காததால் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இதுவரைக்கும் அதற்கான வழக்கு எண், அதாவது கேஸ் நம்பர் கூட எனக்கு வழங்கப்படவில்லை. எனவே இந்த நினைவூட்டல் கடிதத்தின் மூலம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், கடந்த 22/8/2025 அன்று நான் சமர்ப்பித்த மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை கேஸ் நம்பர் வழங்க எனக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன். காலதாமதத்திற்கு தவிர்க்கும் பொருட்டு எனது 2ஆம் மேல்முறையீட்டு மனுவின் மீது முழு நகலை இத்துடன் இணைக்கிறேன். எனது மனுவின் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுத்து விரைவான விசாரணை நடத்த ஆவணம் செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மனு பண்ணியிருக்கேன். இப்போ மனு பண்ணிவிட்டு அது முன்னாடி அம்சம் பார்த்தீங்களா, பழைய இதெல்லாம் அது எல்லாமே சேர்த்து வச்சு இப்போ ஒரு மனுவாக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து போஸ்ட் போட்டுட்டு இதுக்கு என்ன தகவல் ஆணையத்துலேருந்து நம்மளுக்கு கேஸ் நம்பர் தராங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்க, இல்லை இதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நம்ம இது பண்ணதான் தெரியல. பாருங்கள், வேறு இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு மேற்கொண்டு என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா அந்த கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த LK21 சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். சில ஆர்டிஐகள் சம்மந்தப்பட்ட வீடியோவுக்கு மட்டும் நான் போடுறேன். இது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையான பிரச்சனைகள் மட்டுமே எடுத்து போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.